சந்திப்பு இருந்திருக்கிறது 2 முறைக்கு மேல சந்திச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க தெளிவா. அதுல மாற்றிக்கிறது இல்லை. இப்ப சில விடயங்களை சொல்ல எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்பதும் விருந்தோம்பல் என்பதும் எங்களுடைய வித்தியாசம். அந்த அடிப்படையில தலைவர்கிட்ட யார் போனாலும் அந்த இடத்தில் என்ன உணவு இருக்கின்றதோ, தலைவர் சாப்பிடுவதற்காக என்ன உணவு இருக்கின்றதோ அந்த உணவு எல்லோருக்குமே கொடுத்துத்தான் அவருக்கு உணவு உண்பார். அப்ப அந்த அடிப்படையில் சீமான் அவர்கள் போகின்ற போது எங்கள இடத்துல இந்த அரிதாக கிடைக்கிற ஒரு மிகவும் ஆரோக்கியமான இறைச்சி வகைகளில் கடலாமை இறைச்சி என்பது மிக முக்கியமானது. இது உணவே மருந்து என்கின்ற அடிப்படையில நாங்கள் புலால் உணவு உண்ண வேணுமாக இருந்தால் சில உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் கடலாமை என்பது மீனை சாப்பிடுகின்றது போலவே மீன் கடலில் உள்ளது. அதே போலவே நாங்கள் மீனை சாப்பிடுகின்றோம். அதே போலவே கடலில் வாழுகின்ற அந்த ஆமையை எடுத்து இறைச்சாக்கி நாங்கள் சாப்பிடுவது என்பது அங்கு அரிதாக நடக்கும். எப்போதிலும் எல்லா நேரமும் ஆமை அங்கு கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற போது அதை உணவாக பயன்படுத்துகின்ற காலத்தில் கடலாமை இறைச்சி உணவாக பரிமாறப்பட்டிருக்கும். அதை சாப்பிட்டிருப்பார். அதை எங்களுடைய விருந்தோம்பல் முறை அவருக்கு வித்தியாசமா தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையில் அதை பெருமையாக சொல்லியிருப்பார் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். அதை பெரிதுபடுத்தி பேசுவது என்பதுதான் எங்களுக்கு புதிராக இருக்கு. ஒரு உணவை உண்பவன், இப்ப நான் உதாரணமாக இளவன் ஐயாட்ட வந்தால் இளவன் ஐயா சமைத்து தந்த உணவு மிகவும் சிறப்பாக இருந்தது என்று சொல்லுவதில் என்ன குறை இருக்கு? அப்படித்தான் நாங்கள் அதை பார்க்கணும். அது இதுல எங்கள்கிட்ட சர்வசாதாரணமாக இந்த விருந்தோம்பல் என்பது அதிலும் தலைவர்கிட்ட நாங்கள் ஆரம்ப காலங்களில் சந்திக்க போகின்ற போது தலைவர் எங்களுடைய அணிகளை ஒன்றாகவே சந்திக்கின்ற போது மிகவும் விரும்பி போறது தலைவர் மிகவும் சிறப்பான உணவை போராளிகளுக்கு ஏற்பாடு செய்துதான் சந்திப்பார். அந்த சிறப்பான உணவு அந்த போராளிகள் அப்ப தலைவரை சந்திக்கின்ற போது நல்ல உணவு இருக்கும் என்கின்ற